110 விதியின் கீழ் விவாதங்கள் இல்லை. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. சட்டமன்ற பேரவை நடவடிக்கை குறிப்புகள் தொடர்பான ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடவடிக்கை குறிப்புகள் கூட்டம் நடைபெற்ற அன்றைய தினமே பேரவையில் உரை நிகழ்த்திய மாண்புமிகு உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் தொடர்புடைய துறைகளுக்கு அவரவர்களுடைய மின்னஞ்சல் இமெயில் முகவரிக்கு திருத்தப்படாத அகலாக சட்டமன்ற பேரவை செயலகத்தால் அனுப்பப்பட்டு வருகின்றன. அவ்வாறு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பெறும் நடவடிக்கை குறிப்புகளின் திருத்தப்படாத நகலில் திருத்தங்கள் ஏதேனும் மேற்கொள்ள வேண்டி இருப்பின் அவற்றை மாண்புமிகு உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் தொடர்புடைய துறைகள் அதன் பொருள் மாறாமல் மேற்கொண்டு 7 நாட்களுக்குள் இச்செயலகத்திற்கு கையொப்பமிட்டு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் 100 ஆண்டு கால வரலாற்று சிறப்பும் பாரம்பரியம் மிக்க நமது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 1921ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற விவாதங்கள், முக்கிய நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு மேம்பட்ட தேடுதல் வசதியுடன் TNLAS டிஜிட்டல் என்ற பிரத்யேக இணையதளத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனிடும் வகையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்களுக்கு தேவைப்படும் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை கூட்ட நடவடிக்கை குறிப்புகள் உள்ளிட்ட விவரங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் சட்டமன்ற பேரவையில் உறுப்பினர்களின் மேசையில் பொருத்தப்பட்டுள்ள தொடுதுறை கையடக்க கணினியிலும் இவ்வசதி செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. வினாக்கள் விடைகளை துறைகள் விரைவாக அனுப்ப கோருதல். சட்டமன்ற உறுப்பினர்களால் 8/8/2026 அன்று வரை 8299 வினாக்களுக்கான முன்னறிவிப்புகள் சட்டமன்ற பேரவை செயலகத்தில் அளிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 728 வினாக்கள் உடுக்குறியிட்ட வினாக்களாக அனுமதிக்கப்பட்டு அவற்றுக்கு உரிய விடைகளை பெறும் பொருட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற நடவடிக்கைகளில் வினாக்கள் விடைகள் நேரம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது தொகுதி சார்ந்த முக்கியமான பிரச்சனைகளை பேரவையில் எழுப்புவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். தற்போது நடைபெற்று வரும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நீண்ட நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடர் என்பதால் வினாக்கள் விடைகள் நேரம் எடுத்துக் கொள்வதற்கு ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினரால் அளிக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைகளை உரிய காலத்திற்குள் சட்டமன்ற பேரவை செயலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு ஏற்கனவே 13/7/2026 எனது தலைமையில் நடைபெற்ற அனைத்து துறை செயலாளர்கள் கூட்டத்திலும் 27/7/2026 அன்று நடைபெற்ற அமைச்சர்களுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் அனைத்து துறை செயலாளர்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தும் இதுவரை 172 வினாக்களுக்கான விடைகள் மட்டுமே வரப்பெற்றுள்ளன. வினாக்கள் நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கு போதுமான விடைகள் வரப்பெறாததால் துறைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள அனைத்து வினாக்களுக்குரிய விடைகளையும் உருகிய கால அளவுக்குள் அனுப்பி வைக்கும் வகையில் மாண்புமிகு அமைச்சர்கள் தங்களது துறை சார்ந்த செயலாளர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். மேலும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களும் இதில் தனி கவனம் செலுத்தி விடைகளை விரைவாக அனுப்பி வைக்கும் வகையில் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் இதன் மூலம் கேட்டுக் கொள்கிறேன். 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-2027 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள். கவர்னர் தீர்மானம் நிறைய கொடுத்து இதே வினாக்கள் விடைகள் பற்றி கூறிய அதே பதில்தான் ஏற்கனவே பல உறுப்பினர்கள் பல தொகுதி பிரச்சனைகளை பற்றி அவசர முக்கியத்துவம் கருதி 55 விதியின் கீழே கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தகுந்த பதில் வந்தவுடன் ஒரு நாளைக்கு 1, 2 என்று விரைவாக எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்கிறோம். அந்த நிலைமை தொடரும். பதில் வந்தவுடன் உறுதியாக அது அவையில் எடுத்துக் கொள்ளப்படும். ஒரே பதில். கவன ஈர்ப்பு தீர்மானம் அனைத்தும் ஆய்வு செய்து துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைந்து பதிலளிக்குமாறு எப்படி வினாக்கள் விடைகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம். அதே போன்று துறை சார்ந்த அதிகாரிகள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி விடைகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.